உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்குங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்போ உருவாகும்? நம்ம உறுதியா இருக்கும்போது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உறுதியா இருந்தா சிங்க கெபியில போட்டாலும் நம்முடைய உறுதித்தன்மை வெளிப்படும். அல்லேலூயா. தானியேல் என்ன பண்ணாங்க? அவன் ஜெபத்துல உறுதியா இருந்தான். சட்டம் போட்டாங்க, சட்டங்களை போட்டாங்க, ஒடுக்க நினைச்சாங்க. அவன் ஜெப ஜீவியத்தை தடை பண்ண நினைச்சாங்க. கடைசியில் யார் தோத்து போனா? ராஜா தோத்து போனான். அவனை பகைச்சவங்க தோத்து போனாங்க. ஜெயிச்சது யார் தான்? ஜபத்துல உறுதியா இருந்தவன் தான் ஜெயிச்சான். அல்லேலூயா. சட்டத்தை பார்த்தோன்னே இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம தேசத்துல இந்த சட்டம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க நினைக்காதீங்க நம்ம அப்படியே குளிர் காய்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உலக நாட்கள்ல எல்லா இடத்துலயும் பயங்கரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன பாருங்க, நைஜீரியால கிட்டத்தட்ட எவ்வளவு பேரு, 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் ரத்த சாட்சியா மறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்குது. அரபு கண்ட்ரியில லட்சமான மக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க. முஸ்லிம்ஸ் நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. கூட்டம் கூட்டமா பெரேடு போறாங்க, சிலுவையை தூக்கிட்டு இயேசுவே மெய்யான தேவன் சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்குது, ஒரு பக்கம் என்னதான் நடக்குது? ரத்த சாட்சியா மறிக்கிறது நடக்குது. ஒரு பக்கம் உபத்திரவம் வருது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு உபத்திரவ காலம் நம்மளை நெருங்கும் போது நம்முடைய விசுவாசம் எப்படி, நம்முடைய காரியம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு இப்பவே நம்ம ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அதனால போராட்டம் வராதுன்னு சொல்லப்படல. வசனம் சொல்லுது உபத்திரவம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எப்படி ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ, உபத்திரவம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீங்க. அப்போ உங்க உறுதித்தன்மை இருந்தாதான் அந்த பகையெல்லாம் மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்காக உங்களால நிற்க முடியும். அல்லேலூயா. ஜெய ஜீவியம் பண்ண முடியும், நன்மையை காண முடியும். யோசிச்சு பாருங்க. விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால தான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால தான் ஈசாக்கு 100 ஆசீர்வாதத்தை பெற்றான். யாக்கோபு விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால யோசேப்பை பார்க்க ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தார். நம்ம விசுவாசம் உறுதியா இருக்கா? பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனது ரொம்ப அவசியம். எதுக்காக? நாம உறுதியுள்ள மனதுடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது இப்படிப்பட்டவர்களா இருக்கணும். இரண்டாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆமே, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமே, மனம் புதிதாக வேண்டும். என்னது? நாம எப்படிப்பட்ட மனதை உடையவர்களா இருக்கணும்? இரண்டாவதாக வசனம் சொல்லு, மனது புதிதாக மாறணும். பழசாவே இருக்கக்கூடாது. உலகத்துல விலையேறப்பட்டது சிலதுலாம் பழசாதான் இருக்குது. ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கேக்கே சொல்றேன், அதெல்லாம் அங்கேக்கே. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல அப்படி இல்லை. புது உடன்படிக்கை மேலானது. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை இருக்கவங்களை ஆண்டவர் எது பக்கம் தான் திருப்புறாரு? புதிய உடன்படிக்கைக்கு பின்னாடி தான் திருப்புறாரு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம மனம் புதிதா மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம புதுசா மாறிக்கிட்டே இருக்கணும். பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாய் மாறணும். புதிய மனுஷனை தரித்து கொண்டே இருங்கன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள கொஞ்சம் புது மனுஷன் இருக்கானா? யோசிச்சு பாருங்க, தட்டி பாருங்க.